ஹல்லேலூயா. சத்தமா சொல்லாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளை தந்தபடி நாம் தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக கர்த்தர் கடந்த 2 வாரங்களாக ஜாக்கிரதையாக இருங்கள் என்பதை குறித்து ஆண்டவர் நம்மோடு பேசி வருகிறார், இடைப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார். இந்த ஜாக்கிரதையாக இருங்களை குறித்துதான கடைசி பாகத்தை, அதாவது 3வது பாகத்தை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். முதலாவது எவைகளிலே நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லி நான் ஒரு முன்னோட்டமாக சொல்லிவிட்டு நான் இந்த வாரம் பிரசன்னத்துக்குள்ளாக கர்த்தர் நம்மோடு நடத்துவாராக. நாம் அழைப்பின் உறுதியாக்குவதில் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லியும், உத்தமமாக நிறுத்துவதில் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க முடியும். நாம் ஒற்றுமையை காப்பாற்றுவதில் இல்லை, ஒற்றுமையாக இருப்பதில் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லியும், உபதேசம் செய்வதிலே ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லியும் கடந்த வாரங்களில் ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டார், நம்மோடு பேசினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வாரமும் இந்த 3வது பாகத்தில் ஒரு சில காரியங்களை ஆண்டவர் நம்மோடு பேசுவார், நம்மோடு ஈடுபடுவாராக. எடுத்தவர் வாசிக்கலாம். 2 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 2 பேதுரு புஸ்தகம் அதனுடைய 3ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சந்ததியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 5வது காரியம், இந்த ஜாக்கிரதையாயிருங்கள் என்பதிலே 5வது காரியம், சமாதானம் காண்பதிலே ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி வசனம் திட்டவட்டமாய் நமக்கு சொல்லுகிறது. ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிறது. இங்கே எவைகள் வர காத்திருக்கிறது என்று சொன்னால், தேவனுடைய வருகையை குறித்து இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு நமக்கு அவர் சொல்லுகிற காரியங்களை நாம் ஆராய முடிகிறது. ஆண்டவருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது அப்படி என்பதை இங்கே நமக்கு அவர் சொல்லிக் கொடுக்கிறார். இன்னைக்கு அநேக பேர்களுக்கு அநேக காரியங்களுக்கு சொல்லுகிற காரியம், 2000 வருஷமா இதே தானையா சொல்லிட்டு இருக்கிறீங்க. இயேசு வராரு, இப்ப 2000 வருஷத்துல வராரு, 2020 வராரு, இப்ப 2025 அதை தானே சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அநேகருக்கு கேள்விகள் உண்டு. அநேக கிறிஸ்துவர்களுக்குமே அந்த கேள்விகள் காணப்படுகிறதாக இன்னைக்கு நாம பார்க்கிறோம். ஏன் ஆண்டவருடைய வருகை இன்னைக்கு தள்ளி போகிறது, ஏன் வராம இன்னும் கொஞ்சம் காலங்கள் தள்ளி போய் கொண்டே இருக்கிறது என்று சொன்னால், ஆண்டவர் நமக்காக இந்த நாட்களை நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் ஆராய வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இன்னும் அநேக ஜனங்கள் இயேசுவை அறியாமல் இருக்கிறாங்க. இன்னும் அறிந்த ஜனங்கள் இன்னும் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளாமல் இருக்கிறார்கள். இன்னும் தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்கள் ஞானஸ்நானம் பெறாமல் இருக்கிறாங்க. ஞானஸ்நானம் பெற்றவர்கள் இன்னும் பரிசுத்த ஆவியை பெறாமல் இருக்கிறாங்க. இன்னும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில முழுமையான காரியத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது நிமித்தமாக இன்றைக்கு நம்முடைய தேவனுடைய வருகை மிகவும் தள்ளி போய் கொண்டிருக்கிறது. என் வசனம் சொல்லுகிறது, ஒருவனும் கெட்டு போவது தேவனுடைய சித்தம் இல்லவே என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அதனாலே என் ஆண்டவர் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி அவர் ஆசையோடு ஆவலோடு காத்திருக்கிறார். அவருடைய வருகையை மிகவும் தாமதித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய வருகை எப்போ வேணாலும் வரலாம். இன்னைக்கு, இப்போ, இந்த நிமிடம் இல்லை, இன்னைக்கு இரவு இல்லை, நாளை அவருடைய வருகை எப்போ வேணாலும் வசனம் சொல்லுகிறது. அவர் வருகையை ஒருவனும் ஒரு நாளையாவது ஒரு நாளிகையாவது அறிவது அரிது என்று வசனம் சொல்கிறது. ஹல்லேலூயா. குமாரனும் பிதாவையும் அல்லாமல் ஒருவருக்கும் இந்த நாள் தெரியவே தெரியாது. ஹல்லேலூயா.
இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவ ஜனமே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிற வார்த்தைகள் என்னவென்று சொன்னால், ஆண்டவருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. தேவனுடைய வசனங்களை கேட்கிறதிலே நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது, இன்னைக்கு சமாதானம் பண்ணுகிறதிலே நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்று வசனம் சொல்கிறது. ஹல்லேலூயா. அவர் இவைகளில் வர காத்திருக்கிற நீங்கள் எப்படி இருக்கணுமா? கரை அற்றவர்களாகவும் பிழை இல்லாதவர்களும். இன்னைக்கு கேட்டு பார்த்தோன்னு சொன்னா எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் கரையற்றவனா இருக்கிறேன், நான் பிழையற்றவரா இருக்கிறேன் என்று சொல்லி எத்தனை பேர் ஆண்டவர் சமூகத்தில் உண்மையாய் சொல்ல முடியும்? நான் எதிலையுமே எந்த தவறையும் செய்யாதவன், என்னிடத்துல ஒரு குறையும் நான் என்ன பண்ண முடியாது, என்னிடத்தில் கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு சொல்லி இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற 700 800 கோடி பிள்ளைகள் இடத்தில் நீங்கள் கேட்டாலும் சரி, எல்லாரிடத்திலும் ஒரு பிழை உண்டு. அல்லேலூயா. அப்போ பிழையோடு வாழலாமா? கரையோடே வாழலாமா? ஆண்டவர் அதுக்கு தான் இந்த கிருபையின் காலத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த கரை திரையற்றவெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்? மாற்றணும். என்னுடைய ஒரு சட்டை இருந்துச்சு. அந்த சட்டையில் பார்த்தீங்கன்னா என்னுடைய திராட்சை ரச கரை அதில் பட்டிருச்சு. அதை துவைக்க என்ன பண்ணது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகுது. ஒரே நாளில் என்ன பண்ணல, போகலை. ஒரே நாளில் ஊற்றி என்ன பண்ணல, என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணியாச்சு. ஆனாலும் ஒரே வாஷில் என்ன பண்ணலை, போகலை. கொஞ்சம் கொஞ்சமாக அதை துவைக்கும் போது என்ன ஆச்சு, கொஞ்சமாக போய் மொத்தமும் என்ன ஆச்சு, வாஷ் அவுட் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல தான் உங்கள் குறைகளையும் சரி, உங்கள் பிழைகளும் சரி, ஒரே நாளில் வாஷ் அவுட் பண்ணினோம் நீங்கள் பிரயாசப்படாதீங்க. அப்படி நடக்கவே நடக்காது. ஏன்னா உங்களுக்குள்ள என்ன பிள்ளைகள் வந்தாலும் அடுத்தடுத்து வரும். அப்போ நீங்க அந்த பிள்ளைகளை தினம் தேவ சமூகத்தில் உங்களுக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இன்னைக்கு நான் கரை இல்லாதவனாய் பிழை இல்லாதவனாய் என்ன பண்ணணும்? முதல்ல நமக்கு சமாதானம் உண்டாகணும். இருதயத்தில் நமக்குள்ள சமாதானம் உண்டாகணும். இன்னைக்கு என் ஆண்டவருடைய வருகை இன்னைக்கு வருகுமானால் நான் எங்க இருப்பேன், ஆண்டவரோடு இருப்பேன்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள வேணும். கேட்டு பார்த்து எங்க போகுது? இன்னைக்கு அடுத்தவங்களை குறித்து கேட்கும் போது எங்க அது போகும்? எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்களை என்ன பண்ணி கொண்டு இருக்கிறது, பேசிக்கொண்டே இருக்குது. அடுத்தவங்களை குறித்தே பேசிக்கிட்டு கொண்டு இருக்குது. அடுத்தவங்களை குறித்தே என்ன பண்ணி இருக்குது, அவங்களுடைய குறைகளை பார்த்து கொண்டு இருக்குது. அடுத்தவங்களை குறித்தே எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கணும். தனக்குள்ள என்ன பண்றதில்ல, கரைகள் இருக்குதா, குறைகள் இருக்குதா, என்ன பண்ணல, பார்க்கறதுல. அதுவும் வசனம் சொல்லுகிறது, நீங்க எப்படி இருக்கணுமா, நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவருடைய சந்ததியில் காணப்பட வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் சமாதானத்தோடு வந்திருக்கீங்க தேவ சமூகத்தில்? இல்லை, இன்னைக்கு ஆலயத்தை விட்டு போகும்போது எத்தனை பேர் ஒரு சமாதானத்தோடு கடந்து போகிறீங்க? தேவ சமூகத்தில் நீங்கள் வருகிறீங்கன்னு சொன்னால், ஒரு கலக்கத்தோடு வருகிறீங்கன்னு சொன்னால், இங்கேருந்து கடந்து போகும்பொழுது ஒரு சமாதானத்தை பண்ணுகிறவர்களாக நீங்கள் காணப்படணும். சமாதானம் உள்ளவர்களாக காணப்படணும். உங்கள் முகத்தை பார்த்தா அவங்களுக்கு சந்தோஷம் உண்டாகணும். அவங்களுக்கு கவலை இருக்குமானா உங்கள் முகத்தை பார்த்தா அவங்களுக்கு கவலைகள் மாறணும். உங்களை பார்த்தா ஐயோ சமாதானத்தை செய்கிறவர்கள் வந்து விட்டார்கள் என்று சொல்லணும். அப்பேற்பட்ட காரியங்களை நமக்குள்ள இருக்குதா என்பதை இன்னைக்கு நாம காண வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அதான் வசனம் சொல்லுது, சமாதானம் காண்பதில் எச்சரிக்கையாக இருங்கள். ஹல்லேலூயா. நான் மாத்திரம் சமாதானம் இருந்துட்டா போதாது, என் குடும்பம் மாத்திரம் சமாதானம் அடைகிறது போதாது, நான் பார்க்குறவங்கெல்லாம் சமாதானம் அடையணும், நான் பேசுகிறவங்கெல்லாம் என் சமாதானம் அடையணும், என் சபையெல்லாம் விசுவாசி எல்லாம் என்ன வரணும், சமாதானம் அடையணும், என் சபையை சுற்றி இருக்கிற ஜனங்களெல்லாம் என்ன பண்ணணும், சமாதானத்தோடு இருக்கணும். நீங்கள் பேசுகிறவங்க எல்லாரிடத்துலையும் சமாதானத்தை பண்ணுறவர்களாய் காணப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் ஏற்கனவே ஒரு பிரச்சனையில் இருப்பான், எப்படா இந்த பிரச்சனை மாறும்னு சொல்லி சமாதானத்தை இழந்து கொண்டிருப்பான். அவன்கிட்ட போய் மேலும்
பிரச்சனைகளை சொல்லி, கவலைகளை சொல்லி, போராட்டத்தை சொல்லி, அவங்ககிட்ட இருக்கிற உங்கள் கவலையெல்லாம் அவன் மேலே ஏற்றி அவனை என்ன பண்ணக்கூடாது, இன்றைக்கே கொன்று புதைச்சி அவனுக்கு 16வது நாள் காரியத்தை பண்ணிடக்கூடாது. சமாதானத்தை பண்ணுகிறவளாய் இருங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பேசுறீங்களா? ஒருத்தோடு பேசுறீங்களா? விசுவாச காரியத்தை பேசுங்க, ஜாக்கிரதையாய் பேசுங்க. அதான் நான் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் பேசுகிற உங்களுடைய சமாதானம் பண்ணுகிறதுல தற்கொலை எப்படி பண்ணி சாவலான் இருக்கிறவன் நீங்கள் மாற்றி யார்கிட்ட கொண்டு வரணும்? இயேசுவின் இடத்துல கொண்டு வரணும். அவன் சாவணும்னு இருக்கிறவனை, ஒரு 2 நாள் கழிச்சு சாவலான்னு இருக்கிறவனை இன்னைக்கே நம்ம என்ன பண்ணக்கூடாது, குழு தோண்டி பொச்சு வந்துடக்கூடாது. சமாதானத்தை பண்ணுகிறவர்களாய் காண்பிக்கிறவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஒரு சிலரெல்லாம் பார்க்கும் பொழுது, அப்பா வந்துட்டாங்க, இவங்ககிட்ட பேசினா, இவங்ககிட்ட நம்ம பாரத்தை சொன்னால், நம்ம கவலையை சொன்னால், நம்ம கண்ணீரை சொன்னால், ஆறுதலான வார்த்தைகள், தேறுதலான வார்த்தைகள், சத்திய வார்த்தைகள், வசனப்பின் வார்த்தைகளை நமக்கு சொல்லுவாங்க, நமக்கு சமாதானம் உண்டாகும் அப்படின்னு சொல்லி நம்முடைய இருதயத்தில் காணப்படுமா காணப்படாதா? ஹல்லேலூயா. அது ஒரு சிலர் தான் இருக்கிறாங்க. உங்களை குறித்து அப்பேற்பட்ட சாட்சிகளை அநேகர் சொல்ல வேண்டியது மிகவும் அவசியம். ஹல்லேலூயா. அதை எப்போ செய்யணும்னு சொன்னா, ஆண்டவருடைய வருகைக்குள்ள நீங்க மாற்றப்படணும். சமாதானம் காண்பிக்கிறவர்களாக, சமாதானம் பண்ணுகிறவர்களாக. இன்னைக்கு அநேகருடைய என்ன பண்றது, அநேக கசப்புகள் இருதயத்தில் வச்சு கொண்டிருக்கிறோம். ஒருவர் மேல கசப்பை வச்சுக்கிட்டு சோத்திரம் பிரதர், சோத்திரம் சிஸ்டர்னு சொல்றோம். ஆனால் அது உண்மையான சமாதானத்தை உங்களுக்கு காண்பிக்காது. நம்ம ஒருத்தர் மேலையும் நமக்கு என்ன இருக்கக்கூடாது, எரிச்சல் இருக்கக்கூடாது, பொறாமல் இருக்கக்கூடாது, விரோதம் இருக்கக்கூடாது, சண்டை இருக்கக்கூடாது. எதையாவது பண்ணிட்டு போகிறாங்களா, பண்ணிட்டு போட்டோம். ஒரு சிலர் சொல்லுகிறதெல்லாம் கேட்டேன், இல்லை பாஸ்டர் என்னால் அதை மன்னிக்கவே முடியாது, அவங்க பண்ணுகிற காரியங்களை என்னால் மன்னிக்கவே முடியாதுன்னா ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோ, நீ பரலோகத்துக்கு போகவே முடியாது. எதை பாஸ்டர் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால், உண்மை வசனம் என்ன சொல்லுது, சமாதானத்தை பண்ணுகிறவர்களாய் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்க. நான் சொல்லலைங்க, நீங்கள் கரையற்றவர்களாய் பிழையற்றவர்களாய் சமாதானத்தோட அவருடைய சமூகத்தில் காணப்படணும். ஒருத்த மேல எரிச்சலை வச்சுக்கிட்டு, ஒரு சிலர் மேல நீங்க பாவத்தை வச்சுக்கிட்டு தேவ சமூகத்துக்கு உங்களால போக முடியுமா? பரலோகத்துக்கு போக முடியுமா? கர்த்தர் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போயிடுவாரா? உங்களை முகத்தை பார்த்தே சொல்லிடுவாரு, நீ இந்த மனுஷன் மேல எரிச்சலா இருக்கிற. ஆண்டவர் கேட்டார்ல, அவனுடைய முகவாடல். யாருடைய முகவாடல்? காயினுடைய முகம் மாறினது. யார் மேல? சொந்த சகோதரன் மேல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவ ஜனமே, நீ எங்கேயோ தூரத்தில் இருக்கிறவங்கிட்ட நீ முகவாடலா இருக்கிறதல்ல, சொந்த குடும்பத்தில் எப்படி இருக்கிற, சொந்த மகன்கிட்ட எப்படி இருக்கிற. உன் பிள்ளை இயேசுவை ஏற்றுக்கொள்ளலன்னு சொல்லி முறுமுறுத்து கொண்டிருக்கிறியா? உன் பிள்ளை இயேசுவை ஏற்றுக்கொள்ளலன்னு சொல்லி கடிந்து கொண்டிருக்கிறியா? உன் பிள்ளைகள் ஆலயத்துக்கு வரலன்னு சொல்லி கடிந்து கொண்டிருக்கிறியா? இப்படி நீ கடிந்து கொண்டிருந்தா உன் பிள்ளையும் உன் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேவ சமூகத்துக்கு எப்படி கொண்டு வர முடியும்? சமாதானம் பண்ணுகிறவர்களாய் காணப்படுங்க. சமாதானத்தோடு பேசுங்க. அவங்க எரிச்சலா பேசினாலும் பரவாயில்ல, அவர்களோடு சமாதானம் பண்ணுகிறவர்களாய் நீங்க பேசுங்க. நீங்கள் பேசுகிற வார்த்தையின் மூலமாக அவர்கள் மனம் மாறி இயேசுவை ஏற்றுக்கொண்டு சபைகளுக்கு வருவார்கள் என்று சொன்னா, உங்கள் கிரீடத்தில் ஒரு என்ன பண்றீங்க, ஒரு கல்லை நீங்க சேர்க்கிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருத்தர் ஒரு மனுஷன் சண்டே கிளாஸ் போயிருக்கிறாரு. அந்த சண்டே கிளாஸ் ஊழியத்தில் அந்த டீச்சர் அந்த அந்த மனுஷனிடத்துல சின்ன வயசில் போயிருக்கிறார். சண்டே கிளாஸில் கோபமாக ஏதோ என்ன பண்ணிட்டாங்க, அந்த டீச்சர் அவரை திட்டாங்க. அந்த திட்டத்தின் நிமித்தமாக அவருடைய இருதயத்தில் ஒரு இது, ஏன்னா இயேசு அன்பானவர் தானே, இயேசு எல்லாருக்கும் அன்பு தானே காண்பிப்பார். ஆனால் ஏன் இவங்க அந்த இயேசுவின் அன்பு இந்த சண்டே கிளாஸ் டீச்சர்கிட்ட இல்லை அப்படி என்பதை அவர் அறிந்து, அன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறதை விட்டுட்டு போனவர் தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கம்யூனிஸ்டாக மாறினவர்.
அல்லேலூயா. கேட்டுக்கொண்டிருக்கிறேன் தேவஜனமே, அன்னைக்கு அந்த சண்டே கிளாஸ் டீச்சர் அந்த ஒரு மனுஷனை அன்போடு விசாரித்திருப்பார்கள் என்று சொன்னால், அன்றைக்கு இவ்வளோ பெரிய ஒரு கம்யூனிஸ்டாக மாறி இருக்கிற ஒரு மனுஷன் இன்னைக்கு தேவ ஊழியனாய் மாறி இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது வேற யாரும் இல்லை, ரஷ்யாவில் ஒரு பெரிய கம்யூனிஸ்ட் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு மனுஷன். அல்லேலூயா, அல்லேலூயா. கேட்டுக்கொண்டிருக்கிறேன் தேவஜனமே, நீங்கள் காண்பிக்கிற ஒரு அன்பு ஒரு மனுஷனுடைய காரியத்தை மாற்றும். நீங்கள் காண்பிக்கிற அன்பு என்ன பண்ணும்? ஒரு மனுஷனை பரலோகத்துக்கு கொண்டு போகும். அது உங்களுக்கு மாத்திரம் அல்ல, அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதாய் காணப்படணும். அல்லேலூயா. சமாதானம் காண்பதில் என்னவாருங்க? ஜாக்கிரதை உள்ளவனாருங்க. நமக்கு ஏதாவது தீங்கு செஞ்சிருப்பாங்க, துரோகம் செஞ்சிருப்பாங்க, அது மன்னிக்க முடியாத காரியமா இருக்கலாம். நாம மனுஷன்தான், ஆனா இதை மன்னிக்கிறதுக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஏசப்பா, நான் இவங்களை மன்னிக்கணும். நான் ஸ்கூல் படிக்கும் போது ஒரு நடந்த விஷயம், எனக்கும் என்னுடைய கிளாஸ்மேட்டுக்கும் சண்டை வந்துருச்சு. நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டு 2 பேரும் அடிச்சுக்கிட்டோம். அந்த 2 வருஷம் +1 +2 நாங்கள் அந்த மகனோட நான் பேசவே இல்லை. ஆனால் நான் பைபிள் காலேஜ் ஜாயின் பண்ண பிறகு ஒரு நாள் இப்பேற்பட்ட வார்த்தை எனக்குள்ளே காணப்படுகிறது. இந்த மாதிரி நாம் ஊழியர் செய்கிற பிள்ளைகள் ஒருத்தர் மேலே என்ன பண்ணக்கூடாது, ஒருத்தர் மேலே கசப்பாக இருக்கக்கூடாது, விரோதமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவனோட நம்பர் என்கிட்ட கிடையாது. எப்படியோ கண்டுபிடிச்சி அவனுக்கு மெசேஜ் பண்ணி 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் சண்டை போட்டேனே, என்னை மன்னிச்சுன்னு நான் சொன்ன விஷயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மன்னிப்பு கேட்கறதுல கௌரவம் பார்க்காதீங்க. மன்னிப்பு கேட்கறதுல நீங்கள் முகவாடலாக இருக்காதீங்க. ஒரு மன்னிப்பால் உங்கள் பரலோகத்தின் மேன்மையை நீங்கள் இழந்து போயிடாதீங்க. ஹல்லேலூயா. ஆன்லைன் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன் தேவஜனமே, ஒருவேளை உங்களுடைய முகவாடல்கள் யார் மேலாவது வேறுபட்டு இருக்குமா என்று சொன்னால், இன்றைக்கு உங்களை ஆண்டவர் எச்சரிக்கையோடு பேசுகிறார். நீங்கள் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் காணப்படுங்க. ஹல்லேலூயா. நீங்க நினைக்கிற மாதிரி இயேசு கிறிஸ்து உங்க மேல நினைச்சிட்டு இருந்தாரா? நீ இவ்வளோ பாவம் செஞ்சிருக்கிறே, இவ்வளோ அக்கிரமா சொஞ்சிருக்கிறே, நான் உனக்காக கல்வாரி சிலுவையில் உனக்காக ரத்தம் சிந்தினேன், ஆனாலும் நீ பாவம் செய்கிறே, உன் பாவத்தை நான் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் நினைத்திருந்து சொன்னா ஒருத்தரும் பரலோகத்துக்கு போக முடியாது. ஆனால் ஆண்டவர் கிருபையாய் மன்னித்து கொண்டிருக்கிறார். அப்படியா இன்னைக்கு நீங்க யார் மேல என்ன கசப்பா இருந்தாலும் இன்னைக்கு சபையை விட்டு போகிறதுக்குள்ள நீங்க ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. சமாதானம் காண்கிறவளா இருங்க. நான் சபைக்கு வந்துட்டேன், 12 மாதம் சபைக்கு வருகிறேன், 12 மாதமும் நான் என்ன பண்ணுறேன், கம்யூனியன் எடுக்கிறேன், சபையில் எல்லாத்துலையும் நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பரலோகம் போயிடுவேன் நினைக்காதீங்க. அதை தான் இன்னைக்கு சங்கீத பகுதிகளில் வாசித்தோம். அப்படி நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா நீங்கள் யாரு? பைத்தியம்னு வசனம் சொல்லுது. நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை, நீங்கள் செய்கிற சமாதானத்தின் காரியம் எப்படி இருக்கணும்? உங்களை பரலோகத்தின் மேன்மைக்குள்ளாக கொண்டு போகணும். ஹல்லேலூயா. வாசிக்கலாமா? பவுல் என்ன சொல்றாரு? 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், 1 தெசலோனிக்கேயர் அதனுடைய 3ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்களின் அனைவரோடு கூட வரும்போது தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை என்ன பண்ணுங்க? ஸ்திரப்படுத்துங்க. ஹல்லேலூயா. எப்படி இருக்கணுமா? ஆண்டவர் உங்ககிட்ட ஒரு குறையும் கண்டுபிடிக்க கூடாது, உங்ககிட்ட எந்த குறையும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பார் இல்லையா? இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுகிற கேட்டுருக்கிறோம், இவனுக்குள்ளே 1000 பிரச்சனை, நம்ம கிட்ட நம்மளை குறைன்னு சொல்றான். அப்போ நமக்குள்ள பிழை இல்லாத போது தான் நம்ம அடுத்தோடைய பிழைகளை என்ன பண்ணணும்? எடுத்து சுட்டி காட்டணும். அப்போ நமக்குள்ளே இருக்குமானா நாம் அதை என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. ஆலோசனை சொல்லுகிறது வேறு, ஆனால் பிழை
நீ இதை செய்யற அப்படின்னு சொன்னா உனக்குள்ள அந்த காரியத்தை வச்சுக்கிட்டு நீ அடுத்தவனை பிள்ளைன்னு சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 23ஆம் வசனம் நமக்கு போதிக்கிற காரியம் என்னவென்று சொன்னால் 5:23, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை காப்பாத்திக்குங்க அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. உங்களை நீங்க காப்பாத்திக்கங்கப்பா. உங்களுக்குள்ள எந்த குறையும் இல்லாதபடிக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற காரியங்களை நீங்க அதை செய்யும்படியாக ஜாக்கிரதையாயிருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றி கொள்ளுங்க. இந்த வசனங்களை கேட்ட பிறகும் நான் இருக்கிற மாதிரி தான் இருப்பேன், நான் பழி வாங்க தான் துடிப்பேன், எனக்கான வாய்ப்புக்கு நான் காத்திருக்கிறேன், எப்படியாவது அவங்கள பழி திருத்துறேன், கல்லுக்கு கல் பல்லுக்கு பல்லுன்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடத்துல சொல்லுகிற காரியம், பரலோகத்தின் வாசல் உங்களுக்கு ஒரு நாளும் திறக்கவே திறக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க என்ன நினைச்சாலும் கவலை கிடையாது. சத்தியத்தை சத்தியமாய் சொல்றோம், காது உள்ளவன் கேட்க கடவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப சமாதானம் காண்பதில் ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்க. அடுத்த காரியம், 6வது காரியம், 1 பேதுருவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், 1 பேதுருவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எல்லாவற்றிலும், இங்க பாருங்க, பேதுரு சொல்லுகிற எல்லா காரியத்திலும் அப்படிதான், எல்லாவற்றிலும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுகிறதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்க. 6வது காரியம், ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? ஜெபம் பண்ணுகிறது ஜாக்கிரதையா இருங்க. என்னப்பா இது, ஜெபம் பண்ணுகிறதுல ஏன் நான் ஜாக்கிரதையா இருக்கணும்? அடுத்த கேள்வி வரும் இல்ல, ஏன் நான் ஜெபிக்கிறதில்ல, ஏன் நான் ஜாக்கிரதை உள்ளவனா இருக்கணும்? அதுதான் வசனம் முன்னாடியே சொல்லிச்சு, நாம கடைசி காலத்துல இருக்கிறோம், அதனால நீங்க ஜெபிக்கிறதுல எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதை உள்ளவரா இருக்கணும். கடைசி காலத்துல நாம நம்முடைய விசுவாசத்தை பாதுகாத்து நம்மை காத்து ஆண்டவர் பரலோகத்தில் அவர் வரும் பொழுது அவரோடு எடுத்துக்கொள்வதற்கு நீங்க ஜபத்தோடு இருந்து ஜாக்கிரதை உள்ளவரா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜபம் ஆண்டவரோடு பேசுகிறது, வேற ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவரோடு பேசுகிற காரியம். ஆண்டவர் சீசனில் பார்த்து சொன்னார் இல்லையா, ஒரு மணி நேரமாவது நீங்கள் விழித்திருந்து ஜபிக்க கூடாதா? அப்போ ஜபம் பாருங்க, நம்மை ஜபத்திலே ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்கும்படி நம்மை நடத்திக் கொள்கிறது. இதே லூக்கா எழுதின அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனம் நமக்கு இப்படியாக போதிக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனம், நாங்களோ ஜபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார். ஹல்லேலூயா. எப்படின்னு சொன்னா, ஜபம் பண்ணுகிறதிலும் வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் நாங்கள் இடைவிடாமல் எப்பொழுதும். நீங்க விழிச்சிட்டு இருக்கிறீங்களா? உங்களுக்கு நேரம் கிடைக்குதா? ஆண்டவரோடு ஜெபம் பண்ணுங்க. காலையில் எந்திருக்கிறீங்களா? நேரம் கிடைக்குதா? ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணாம மட்டும் இருக்காதீங்க. உங்கள் ஜெபம் உங்கள் ஒழுக்கத்தை காண்பிக்கிறது. உங்கள் ஜெபம் உங்கள் பரிசுத்தத்தை காண்பிக்கிறது. உங்கள் ஜெபம் உங்களை தேவ ஐக்கியத்தில் காண்பிக்கிறது. இந்த ஜெபம் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுகிறதிலே தரித்திருக்கிறவளாயிருங்க. எத்தனையோ பேருடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த ஆலயத்தில் நாம ஜபிக்கிற ஜபத்துக்கு அநேக ஜபங்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறது? கேட்டுக்கொண்டிருக்கிறது. கர்த்தர் நம்முடைய ஜபங்களை கேட்கிறார் என்று சொன்னால் நாம ஜபங்களை இன்னும் உறுதிப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கிறது. கடைசி நாள்ல இருக்கிறோம். உங்கள் ஜபங்களை தரித்தவர்களாய் காணப்படுங்க. வசனம் சொல்லுகிறது, அவர் ஜபங்களை தள்ளாதவரும் ஜபங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவரும் அவர் ஜபத்திலே அவர் என்ன பண்ணுகிறாரா? வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார்.
2-3 பேர் இருக்கிறீங்களா, என் நாமத்துல கூடி வாங்க, ஜெபம் பண்ணுங்க. விடுதலைக்காக ஜெபம் பண்ணுங்க, தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, நம்முடைய கிராமங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ணுங்க, தேசத்தின் காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. எவ்வளவோ காரியங்கள் இருக்கிறது. நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு விடுதலையை கொண்டு வருகிறார் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் நம்ம லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 22ஆம் அதிகாரம் 46 சொல்லுகிறார் ஆண்டவர், 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கப்பா. நான் கொஞ்ச நாள் தான் உங்க கூட இருக்க போகிறேன். ஆனால் அவர்கள் உணர்வற்றவளாக இருந்தாங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், என் வருகை வரப்போதுப்பா, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தல நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இப்படியா சொல்லுகிறது, ஆதி அப்போஸ்தல நாட்களிலே அவர்கள் எப்படி ஜெபித்தார்கள் என்று சொன்னார். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அங்கே இவர்கள் எல்லோரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜபத்திலும் வேண்டிலும் என்ன பண்ணாங்களா, தரித்திருந்தார்கள். ஜபத்துல தரித்திருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு, உயிர் தெழுந்துட்டார், போயிட்டாரு. இனி எங்களுக்கு என்ன வாழ்க்கையில என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. மரியாள், அங்க இருக்கிற சகோதரர்கள் எல்லாரும் ஒன்று கூடி என்ன பண்றாங்க, ஜெபிக்கிறாங்க. ஹல்லேலூயா. இங்க பாருங்க, யாருக்கு ஜெபம் தேவைப்பட்டது? இயேசுவினுடைய தாயாருக்கு, இயேசுவினுடைய சகோதரனுக்கு, அவங்களுக்கே ஜெபம் தேவைப்படுதுன்னு சொன்னா, இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஜெபம் என்பது மிகவும் அவசியம். ஜெபத்திலே நீங்கள் எப்படி இருக்கணுமா, ஜெபம் பண்ணுவதிலே ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்க. ஆதி அப்போஸ்தல நாட்களில் போல இந்நாளிலும் நாம ஒரு மனத்தோடு கூடி என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். போட்டிக்காக ஜெபம் பண்ணாதீங்க. அதுதான் இங்க பாருங்க வசனம் நமக்கு சொல்லுது, அவர்கள் எப்படி ஜெபிச்சாங்களா, ஒருமனப்பட்டு. இன்னைக்கு அவங்க 12 மணி நேரம் ஜெபிச்சா, நானு 13 மணி நேரம் ஜெபிக்கிறோம். அந்த டிவியில 15 மணி நேரம் ஜெபிச்சா, நம்ம டிவியில 20 மணி நேரம் ஜெபத்தை போடு. இப்ப ஏற்பட்ட ஜெபங்கள் பரலோகத்துக்கு எட்டாது. ஜெபிக்கும் பொழுது ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறீங்கன்னா ஒருமனப்படுங்க. வீட்டில் சண்டை போட்டுட்டு ஜெபம் பண்ணாதீங்க. ஏன் பாட்டு பாடுறேன், ஏன் வசனம் வாசிக்கிறேன்னு கேட்காத. இருக்கிறது கொஞ்ச நேரம் தான். அந்த நேரத்தை நீங்க என்ன பண்ணுங்க, தேவனுடைய சமூகத்துல செலவிடுங்க. நேரம் ஆயிடுச்சு, அந்த சீரியல் போட்டுருவான், சீக்கிரம் பாட்டை போடு, சீக்கிரமா வசனத்தை வாசி, 2 வசனத்தை வாசி. அப்படி அல்ல நம்முடைய வாழ்க்கை. ஒருமனப்படுங்க. ஜெபத்துல வருகிறீங்களா, உங்களுக்குள்ள சண்டை இருக்குதா, சச்சரவு இருக்குதா, குடும்பத்துல ஒருமனப்படுங்க. ஒருமனப்பட்டு நான் செய்தது தவறுமா, கணவன் மனைவியா இருந்தீங்கன்னா சொல்லுங்க, பிள்ளைகளா இருக்குமா நான் சொல்லுங்க, தாய் தகப்பனா இருக்குமா சொல்லுங்க. உங்க பிள்ளைகள் தான்டா நீங்க மன்னிப்பு கேட்குறீங்க, யாருகிட்டயோ போய் மன்னிப்பு கேட்க போறது இல்லை. ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுகிறதுல ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்க. கசப்போடு அல்ல, உன் இருதயத்தில் கசப்போடு தேவ சமூகத்தை தேடுவாயானால் உங்கள் ஜெபம் கேட்கப்படாது என்று வசனம் சொல்லியிருக்கிறது. ஹல்லேலூயா. இருதயத்தில் 1000 கசப்பை வச்சுக்கிட்டு 1 மணி நேரம், 5 மணி நேரம், 15 மணி நேரம், 20 மணி நேரம், 24 மணி நேரம் நீங்க ஜெபம் பண்ணாலும் சரி, உங்க ஜெபம் அறவே தள்ளுபடும். ஆண்டவர் ஒரே ஒரு சீல், ரிஜெக்டட். அப்ப ஆண்டவர் நான் 24 மணி நேரம் ஜெபம் பண்ணது வேஸ்ட். உன் இருதயத்தில் கசப்பை வச்சுட்டு நீ ஜெபம் பண்றது வீண். ஒருமனப்படுங்க. அங்கே என்ன பண்ணாங்க, அங்க போடணும்னு அவசியம் இல்லை. ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணாங்க நாங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனா நமக்குள்ள ஒருமனப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் காண்பித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுங்க. ஒரு மனம் உள்ளவர்களா ஜெபம் பண்ணுங்க. இன்னொரு ரகசியத்தை சொல்றேன், உங்களோடு ஒருமனப்படுகிறவர்களோடு நீங்க சேருங்க, அதுதான் நல்லது. ஹல்லேலூயா. வாங்க ஜெபிக்கலாம்னா ஓடுறாங்களா, வாங்க ஜெபம் பண்ணலாம்னு சொல்ல ஓடுறாங்களா, அவங்களோட நீங்க என்ன பண்ணாதீங்க, சேராதீங்க. வாங்க ஜெபிக்கலாம்னு கூப்பிடும்போது வந்து உட்கார்றாங்களா, அவங்களோட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அவங்களோட சேர்ந்து நீங்க என்ன பண்ணுங்க, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர்த்து கொள்ளுங்க. ஜெபம்னா ஓடுறாங்களா, வேத வாசிப்புனா ஓடுறாங்களா, அவங்களோட நீங்க ஐக்கியப்படுகிறது வீண்.
ஒருமனப்படுகிறவர்களோடு சேருங்க. அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அவங்கள என்ன பண்ணணும்? எங்களோடு ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. 2 காரியம். 1, சமாதானம் காண்பதிலே ஜாக்கிரதையா இருங்க. 2வது, ஜெபம் பண்ணுவதிலே ஜாக்கிரதையா இருங்க. ஒன்று சொல்லிட்டு முடிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம். நிறைய காரியங்கள் இருக்குது, நான் துரிதமாய் முடிக்கிறேன், நமக்கு நேரம் இல்லை. ரோமர் 2ஆம் அதிகாரம் அவருடைய 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சோர்ந்து போகாமல் செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். ஹல்லேலூயா. கடைசி ஆண்டவர் சொல்லுகிற காரியம் எதில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும்னா, நற்கிரியை செய்கிறதிலே ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்க அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுல ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்படணும். இன்னைக்கு அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு அநேக பிரச்சனைகள் எல்லாம் நம்ம மாற்றிக்கொள்ளுகிறோம். அநேகருக்கு நமக்கு திராணி இருந்தும் அடுத்தவங்களுக்கு நம்ம உதவி செய்கிறது இல்லை. இவைகளில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. ஆண்டவர் கேள்வி கேட்பா, உனக்கு நான் இதை கொடுத்தேனே, நீ என்ன சொல்லு? நான் என் வசனம் என்ன சொல்லு? உங்ககிட்ட 2 இருக்கா? உன்னை என்ன பண்ணு? இல்லாதவங்கிட்ட கொடுன்னு சொன்னேனே, ஆனா உனக்கு இவ்வளோ வச்சிருந்தோம், நீ என்ன பண்ணல? கொடுக்கலையேன்னு சொல்லி ஆண்டவர் உங்ககிட்ட கேள்வி கேட்கக்கூடாது. உங்ககிட்ட வீணா போதா, அதை ஒன்று வச்சுக்கிட்டு நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. இல்லாத இடத்துல கூப்பிட்டு அவனுக்கு கொடுங்க. ஹல்லேலூயா. அதை செய்கிறதுலையும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்க. இன்னைக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு போய் பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளுகிறோம். பேங்க்ல போய் செக்யூரிட்டியை ஃப்ரெண்டுன்னு சொல்லி சைன் பண்ணிடுறோம். அவன் கட்டாமல் போயிடுவான். கடைசியாக நம்ம வீட்டை என்ன பண்ணுறான்? ஜப்தி பண்ணி போட்டுருவான். நற்கிரியை செய்கிறதுலையும் ஞானமாய் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, இந்த காரியத்தை செய்ய போறேன், செய்யலாமா வானாவா? ஞானத்தை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நற்கிரியை செய்ய நான் விரும்புகிறேன் ஆண்டவரே, இதை நான் செய்யட்டுமா செய்யக்கூடாதான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற 2 கொரிந்தியர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது, மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் அடைவர்களாயும் சகலவித நற்கிரியைகளினாலும் பெருகிறவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தான தர்மம் செய்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை தராராம் பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு கிருபை கொடுக்கும் போது அந்த கிருபையை வீணடிக்காதீங்க. ஒரு சிலருக்கு கொடுக்கிறது தான் ஊழியமா இருக்கும். எத்தனையோ பேர் கொடுத்து ஊழியங்களை வளர செய்திருக்கிறாங்க. அநேகர் கொடுத்து அநேக குடும்பங்களை எழுப்பியிருக்கிறாங்க. அநேக கீழே விழுந்து கிடந்த ஊழியக்காரங்களை அநேக சபை விசுவாசிகள் எழுப்பியிருக்கிறாங்க. அநேக சபை விசுவாசிகள் விழுகிறதை பார்த்து அவங்களுக்கு முடிஞ்ச உதவிகளை செய்து சபை விசுவாசிகளை உயர்த்திருக்கிறாங்க. வேலை இல்லாதவங்களுக்கு சபை விசுவாசிகளை பார்த்து என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு ஒரு வேலையை அவங்களிடத்துல ரெஃபர் பண்ணி அவங்களை உயர்த்திருக்கிறாங்க. இப்பேற்பட்ட நற்கிரிகளை செய்கிறதற்கு ஆண்டவர் உங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த கிருபையின் வரத்தை நீங்க இழந்து போயிடாதீங்க. நன்மை செய்கிறதுல சோர்ந்து போயிடாதீங்க. அவங்களுக்கு நன்மை செய்தும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவங்களுக்கு நன்மை செய்தேன், நன்றியற்றவர்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லி நினைக்காதீங்க. நன்றி அந்த மனுஷங்கிட்ட இருந்து பிரதிபலத்தை எதிர்பார்க்காதீங்க. நன்றி பரலோகத்திலிருந்து நமக்கு வருகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, உனக்கு உதவி செய்ய திராணியை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுப்பார் என்று சொன்னார், கொடுத்திருக்கிறார் என்று சொன்னார், கொடுத்திருக்கிறார் என்று நீங்கள் நம்பி விசுவாசித்து அந்த காரியங்களை செய்வதில் நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவராக இருங்க. ஹல்லேலூயா. நீங்கள் கொடுக்க கொடுக்க உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஆசீர்வாதம் அப்படி வரணும்னு சொன்னால் கொடுக்க கொடுக்க தான் ஆசீர்வாதம் வரும். நீங்கள் கொடுக்க 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 ஆண்டவருக்கு ஆசீர்வாதம். பாஸ்டர் பற்றி விட்டு போடுறாரு, சபைக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. நீங்கள் யாருக்கு கொடுத்தாலும் பரலோகம் மேன்மை அடையும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை போஷிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் என்றைக்குமே எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவே மாட்டேன். ஏன்னா என்னை வளர்த்தின சபை என்னை அப்படியாக நடத்தினது. ஹல்லேலூயா,
அல்லேலூயா. நீங்க உங்களால் முடிஞ்ச திராணி உள்ளவர்களாக கர்த்தர் உங்களை ஏற்படுத்தினா, உங்க கண்ணு முன்னாடி யாராவது கஷ்டப்படுறாங்களா, சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்களா, உதவியை கேட்டு வராங்களா, உங்களால் முடியும் அப்படின்னு சொன்னா நிச்சயமாய் அவர்களுக்கு கொடுத்து உதவி செய்யுங்க. நீங்க கஷ்டப்படும் பொழுது ஆண்டவர் விட மாட்டார். ஆனால் கஷ்டப்படும் பொழுது அநேகரை உங்களுக்காக எழுப்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, எவைகளிலே நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கிறீர்கள், குறைவுள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை இந்த நாளில் நீங்கள் நிதானித்து பாருங்க. ஆண்டவர் 7 விதமான ஜாக்கிரதையை நம்மோடு பேசியிருக்கிறார். அழைப்பை உறுதியாக்குவதில் ஜாக்கிரதையாருங்கள், உத்தமமாய் நிறுத்துவதில் ஜாக்கிரதையாருங்கள், ஒற்றுமையாய் இருப்பதில் ஜாக்கிரதையாருங்கள், உபதேசம் செய்வதில் ஜாக்கிரதையாயிருங்கள், சமாதானம் காண்பதில் ஜாக்கிரதையாயிருங்கள், ஜெபம் பண்ணுவதில் ஜாக்கிரதையாயிருங்கள், கடைசியாக நற்கிரியைகளை செய்வதில் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்து கடைசி காலத்தில் அவர் வரும்பொழுது குறை திரை அற்றவர்களாய் அவர் முன்னாடி நம்ம நின்று அவர் நம்மை சேர்த்து கொள்ள இந்த காரியங்கள் நமக்கு கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாம் ஜெபிப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நம் கண்களை மூடி